விஆர் நாலேஜ் ஏ டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ரயில்வே துறையிலிருந்து வந்துள்ள ஜூனியர் இன்ஜினியரிங் வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வேலைக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் 31/10/2025. ஆல்ரெடி இந்த ஜாப் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷனுக்கான க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 30/11/2025. நீங்கள் விண்ணப்பிக்கும் போது ஏதேனும் தவறான டீட்டெயில்ஸ் கொடுத்திருந்தால் அதை சரி செய்வதற்கு 3/12/2025 முதல் 12/12/2025 வரை கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டெண்டன்ட் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டண்ட் போன்ற போஸ்டிங் இருக்குது. இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்தவரை 35,400 முதல் உங்களுக்கான சேலரி இருக்கும். இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்தவரை 18 வயது முதல் 33 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் மொத்தம் 2569 காலி பணியிடங்கள் உள்ளன. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரை எஸ்சி எஸ்டியாக உள்ளவர்களுக்கு 5 வருடமும், ஓபிசி கேண்டிடேட்ஸாக உள்ளவர்களுக்கு 3 வருடமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதற்கான எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் அல்லது எக்கனாமிக்கல் பேக்வேர்ட் கிளாஸாக உள்ளவர்கள் 250 ரூபாயும், மற்றவர்களுக்கு 500 ரூபாயும் ஆன்லைன் கட்டணமாக செலுத்த வேண்டும். ஆன்லைனில் நீங்கள் செலுத்தும் கட்டணத்தை நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1ம், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2ம் இருக்கும். அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த அனைத்திலும் நீங்கள் பாஸ் ஆன பிறகு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அடுத்து ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 90 நிமிடங்களுக்கு, அதாவது 1.5 மணி நேரம் நடைபெறும். இதில் உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதில் எந்தெந்த சப்ஜெக்டில் இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் என்றால், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் போன்ற சப்ஜெக்டுகளிலிருந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் என்பதும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே போன்று ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்கப்படும் என்பதும், அதற்கான மதிப்பெண்கள் எத்தனை என்பதும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 ஆனது 120 நிமிடம், அதாவது 2 மணி நேரம் நடைபெறும். இதில் 150 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். இதற்கான சிலபஸை பொறுத்தவரை ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் போன்ற சப்ஜெக்டுகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். இதற்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் என்பதும் அதற்கான மதிப்பெண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் 3 வருடம் டிப்ளமோ இன் என்ஜினியரிங் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் என்ஜினியரிங் டெக்னாலஜியில் அண்ட் அலைடு என்ஜினியரிங்கில் நீங்கள் என்னென்ன குரூப் எடுத்திருந்தால் விண்ணப்பிக்கலாம் என்பதையும், அதே போன்று எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு என்ஜினியரிங், சிவில் அண்ட் அலைடு என்ஜினியரிங் போன்ற குரூப்பில் இந்த கோர்ஸ் எடுத்திருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியும். அடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரீஃபாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை இருக்கும் என்பதும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை படித்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.